எல்லாருக்கும் நன்றி. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கோட பத்திரிகையாளர் காட்சி இன்றைக்கி இருந்தது, மீடியா ஷோ. நீங்கள் பெரும்பாலானவர் எல்லாருமே வந்து படம் பார்த்தீங்க, எங்களை நல்லா பாராட்டினீங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ முதல் கட்டத்தை நாங்கள் வந்து வெற்றிகரமாக தாண்டிட்டோம். உங்களுக்கெல்லாம் படம் காமிச்சிட்டோம். அடுத்து மக்களுக்கு 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய விமர்சனம் என்ன இருக்கோ அதை வந்து எங்களுக்கு எழுதி மக்கள் தேட்டருக்கு வர்றதுக்கு உங்களுடைய விமர்சனம் வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவில் உதவியாக இருக்கும். நிறைகளை நிறைய எழுதி குறைகளை கம்மியாக எழுதி, குறைகளை எழுதணும், கண்டிப்பாக எழுதுங்க. அதை கம்மியாக எழுதி நிறைகளை அதிகமாக எழுதி எங்களுக்கு ஒரு 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 வெற்றி பெறுறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. வணக்கம். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படத்தோட ப்ரெஷ் ஷோ இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டேரக்டரும் ப்ரொடியூசர் சபரி சார் 2 பேருமே டிசைட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் படம் இப்போ பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு படத்தில் எது பிடிச்சிருந்தது, பிடிக்கல, ஃபேமிலியோடு பார்க்கலாமா, எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பத்திரிக்கையில் பெருசாக எழுதுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நானா தலைவா? அந்த பக்கம் தான் நின்று பழக்கம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டைரக்டர் சொன்னது போல் அதோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லுங்கள் அப்படின்னு நார்மலாக ஒரு டைரக்டருக்கு தைரியம் வராது. அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல விதமாக எழுதுங்க மட்டும்தான் சொல்லுவாங்க. நெகட்டிவும் எழுதுங்க அப்படின்னு சேர்த்து சொன்ன வந்து ஒரு தைரியம். ஏன்னா இந்த படமே ஒரு தைரியமான ஒரு அட்டெம்ப்ட். இது வந்து ஒரு வெறும்னா ஒரு டைம் பாஸ் மட்டுமா இல்லாமல் ஒரு டைமை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட்டு. இதில் நிறைய படம் பார்த்த பிறகும் பார்க்குற ஒரு மனதில் அந்த நடிப்பு, அந்த கதை தாண்டி அது ஒரு சிந்தனையை தூண்டணும் அப்படிங்கிற ஒரு பெரும் முயற்சியில் இருக்குது. அது வந்து டைரக்டர் வந்து உங்களுக்கு தெரியும், பல விருதுகளை பெற்றவர். கர்நாடகாவில் போய் இந்த தயால் பத்மநாபன் அப்படிங்கிற பெயர் வந்து மிகப்பெரிய அளவில் மதிக்கக்கூடக்கூடிய ஒரு பெயர். அந்த அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையோட ஒரு படத்தை உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்முடைய ப்ரொடியூசர் திரு சபரீசன் அவர்கள் வந்து இங்கே வந்து கிளம்பி இதை வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக முடிச்சு கொண்டு வந்திருக்கார். ரொம்ப ஷார்ட் பேனில் கண்டென்ட்டு தான் பாஸ். அதில் வந்து மற்ற வந்து ஏற்கனவே திரு வெற்றி வந்து இதில் கதையின் நாயகனாக அதில் இருப்பார். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து அந்த ஸ்டோரியை மேலே நம்பி அதில் வந்து ஸ்க்ரீன் பிளேவை ப்ளேஸ் பண்ணி ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய அட்டெம்ப்ட் இது பண்ணியிருக்கிறாங்க. இது உங்களுடைய உண்மையான விமர்சனங்கள் மக்கள்கிட்ட வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிதும் உதவும் நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ வெரி மச் சார். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், தாழ்மையோட வேண்டிக்கிறோம். இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்ல ஒரு விவாதத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு டேரக்டர். ஸோ அதை நீங்கள் வந்து நல்லபடியாக எழுதி எல்லாருக்கிட்ட போய் கொண்டு சேர்த்து மக்கள் தேட்டருக்குள்ளே வந்து இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். அது ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய முயற்சிகள் எடுக்க முடியும். ஸோ அந்த பொறுப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ப்ளீஸ் அதை பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்ல சினிமாவை தமிழ் சினிமா ரசிகர்களும் இந்த மீடியாவும் என்றைக்குமே கைவிட்டதில்லை. அந்த நம்பிக்கையுடன் இது ஒரு பெரிய வெற்றி படமாக்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. நன்றி. படத்தை பற்றி இது வெறும் வந்து ஒரு விவாதமோ இல்லை ஒரு சமூக நோக்கோடு இருக்கிற திரைப்படம் மட்டும் இல்லை. மக்கள் எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே வந்து இதை ஒரு வெகுஜன படமாக மாற்றி கொடுக்குற இடத்துல பத்திரிகையாளர் அனைவரும் இந்த படத்தை பற்றி எழுதுவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இல்லை, பொதுவாக அதுதான் நீங்கள் ரெண்டாவது சொன்னதான் உங்கள்கிட்ட பதில் இருந்துச்சு, ஆனாலும் என் வாயில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. பொதுவாக அந்த வட்டி தொழிலில் இருக்கிறவங்கள நம்ம வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கள இருந்த ஒரு காலகட்டம் அது. அதுக்காக அந்த சமூகம் வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அந்த கேரக்டர் கூட வந்து எந்த சமூகத்தையும் ஒரு இது உள்நோக்கத்தோடு வச்ச விஷயம் கிடையாது சார். ஜென்ரலாகவே நமக்கே இப்போ ஏழையாக இருந்தவங்களுக்கு தெரியும், செட்டியார் வீட்டில் போய் பணம் வாங்கிட்டு வரும், வட்டிக்கு ரெட்டியார் வீட்டில் போய் பணம் வாங்கணும். அந்த ஒரு தொடர்புக்காக தான் சார் வச்சது, மற்றபடி எந்த உள்நோக்கத்தையும் வச்சது கிடையாது. தெரிவிக்காதுன்னு நினைக்கிறேன் சார். நம்ம எல்லாரையும் சொல்லலை, ஒரு ரெட்டியாரை தானே சொல்கிறோம் சார். சார் இன்னைக்கு நிறைய எவ்ரிடே சார் நிறைய ஹிஸ்ட்ரியாக இருக்கே சார். 18 வருஷம்லாம் பொண்ணு ரூமில் கட்டி போட்டு ஒரு அப்பாவே வந்து
ஆமாம், தான் பெத்த பொண்ணை 18 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே வச்சு நிறைய விஷயம் இல்லை, அது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பேசுனா அந்த கிளைமேக்ஸோட விஷயங்கள் வெளில வந்து அதுக்காக தான் இல்லை, பட் நிறையா அதுக்கு ரெஃபரன்சஸ் இருக்குது சார். இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு காட்சிகளும் முழுக்க முழுக்க ஃபுல்லி ஸ்கிரிப்டட். முழுக்க டைரக்டர் வந்து ஒரு வார்த்தை கூட மிகையாவோ குறையாவோ கூட இந்த வார்த்தையை ஒமிட் பண்ணவோ இந்த வார்த்தையை ஆட் பண்ணுறதுக்கான உரிமை எந்த நடிகருக்கும் கிடையாது. அது முழுக்க முழுக்க டைரக்டர் இந்த படத்தை, இது ஏற்கனவே கர்நாடகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு படம், அந்த படம் தான் டைரக்டர் அங்கே பண்ணி இதுக்கு அவார்டு வாங்கினார். அவர் தான் இங்கே தமிழில் பண்ணுறாரு. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக அதை விஷுவலைஸ் பண்ணி அவங்க கவிதா பாரி சார் உள்ள ஜான் உள்ள எல்லாருடைய பெரிய டீமாக சேர்ந்து எங்கெங்கே என்னென்ன வச்சா சரியாக இருக்குங்கிற ரொம்ப தெளிவாக வந்து டிசைட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்ட் பண்ணதான். அவங்க சொன்னதை நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அது வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. படம் வந்து இங்கே நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது வந்து டைரக்ட் பண்ண ஒரே ஒருத்தருக்கும் அதை ப்ரொடியூஸ் பண்ணவருக்கும் அண்ட் என்னெல்லாம் அழகாக காட்டினேன் எங்கள் அண்ணன் கேமராமேனுக்கு மட்டும் தான், வேறு யாருக்கும் அதில் ஒத்துக்கிட்டு. வந்து நீங்க ஒரு அரசியல் விமர்சகர், மரண தண்டனை வேணுமா வேணாமா? உங்களுடைய தனிப்பட்ட மரண தண்டனை வேணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன், எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நாம் ரொம்ப எளிமையான பாயிண்ட்டு தான். அது வந்து ரோட்டில் நீங்கள் டிராஃபிக்கில் வந்து போலீஸ்காரர் இல்லை அப்படின்னா நம்ம சிக்னலை மீறி போயிடுவோம். போலீஸ்கார் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு 500 ரூபா மொய் எழுதணுமே அப்படின்னு பயந்து போய் நின்றுவோம், அவ்வளோதான். அப்போ வந்து அங்கே ஒரு தண்டனை இருக்கும் அப்படிங்கிற அச்சத்தில் நம்ம நிற்போம். அந்த டெட்டரண்ட்னு சொல்லுவாங்க, அந்த அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு. அது ஏற்கனவே வந்து நான் பலமுறை பேசியிருக்கேன். அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு அல்ல தண்டனை, நாளை இன்னொரு குற்றம் செய்யாமல் இருப்பதற்காக அந்த தண்டனை. அப்போ நமக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படும். ஸோ அது என்னோட தனிப்பட்ட கருத்து. எப்பவுமே நீங்கள் பாருங்கள், சினிமாவில் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பேசுகிற டயலாக் எல்லாம் அவர் நிஜ வாழ்க்கையில் பண்ணணுன்னு. பாஷா படத்தில் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் வந்து அவ்வளோ குண்டு தூக்கி போட்டார், அவர் அப்படி குண்டு போடுறவரா அவங்களுக்கு தெரியுங்களா? அப்போ அது வந்து படத்துக்கான காட்சி, அவ்வளோதான். ஸோ வந்து இந்த படத்தில் நான் பேசின டயலாக்காக இருக்கட்டும், இவனை தனிப்பட்ட எல்லாமே தனித்தனியாக தெரிஞ்ச விஷயம். நான் இந்த படத்தில் ஒரு நடிகராக சாரோடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சிக்கு ஒரு அணில் மாதிரி உள்ள ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருந்துச்சு, ஆனால் என்ன அதால் கணக்கு சாரு கொண்டு வரதை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறது தான் அந்த கதையோடைய நீடு. நான் வந்து அதற்கு வழக்கம் போல் வந்து ஒரு குறுக்கு சால் ஓட்டக்கூடிய ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியான ஒரு ஆள். சார் தான் அந்த கதை. அந்த கதையில் வந்து ஆட்டோமேட்டிக் இன்னொரு டைமென்ஷன் இருக்கணும்ல, மோனோபோலியாக ஒரே ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்காது. அப்போ ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருந்தால் தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ சார் வந்து ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாரு, அது அவரே அதுக்கு பலியாக இருக்கிறனால அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. அப்போ நான் வந்து அதர் சைடாக உட்காந்து பேசுகிறேன். அது என்னென்னா நம்ம வந்து ஒரு காமன் மேனுடைய ஐடியா அப்படி தான் இருக்கும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினைப்பாரு, ஆமாம் நீ கொலை பண்ணுவேன் அப்புறம் தப்பிச்சு போயிடுவியா, தூக்கில் போடத்தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு காமன் மைண்ட் செட்டு தான். அதை வந்து டைரக்டருடைய அந்த ஒரே ஆள் வந்து ரெண்டாக ஸ்பிளிட் ஆகி டிஸ்கஸ் பண்ணுறதுக்குல அதுதான் ட்ரை பண்ணுறாரு. ஒரே ஆள் 2 பேர் பண்ணுற மாதிரி 2 கேரக்டராக பண்ணுறார். ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன், ஒருத்தன் ஆமாப்பா என் கடமை செஞ்சு தான் பானுன்னு சொல்கிறேன். இந்த 2 பேருக்குமான கான்வர்சேஷன் தான். ஸோ சாருக்கு எவ்வளோ டைலாக் நான் வந்து அதை நேரில் பார்த்தேன், அதுக்கு நான் பல இடத்துல நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ டைலாக்கை வந்து மனப்பாடம் பண்ண விஷயமா இல்லாமல் அவர் வந்து அங்கேயே அந்த இடத்துல அவரே வந்து அனுபவிச்ச மாதிரி டெலிவரி பண்ணது வந்து அவருடைய பெரிய திறமையாக நான் பார்க்குறேன். படம் வந்து தூக்கு தண்டனை வந்து தவறுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, ஆனால் வந்து அது வலிக்காமல் சாகிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு தூக்கு தண்டனை வந்து நெய்யெல்லாம் கடை போட்டால் வலிக்காமல் இருக்கலாம்? இல்லை எங்கேயுமே தூக்கு தண்டனை தவறுன்னு சொல்லவே இல்லை. நான் 2 பக்கமும் பேசி ஈவன் இப்போ கடைசியாக இது கன்சாலிடேட்டடாக பண்ணுறப்ப கூட நாங்கள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக சொல்லியிருக்கோம். எது சரி எது தவறுன்றதை முடிவு பண்ணுற வேண்டியது நீங்கள் தானே சொல்கிறோமே. எங்கே அது வந்து வழக்கமாக இருக்குது, அது வழக்கமாக இருக்குது. இல்லை அது இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணுறோம், ஒரு படம் பண்ணுறோம், அது ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறப்ப அந்த விஷயங்கள் வருது. தூக்கு போடுறப்ப அவனுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்காக இல்லை, அது வந்து அந்த படத்துக்கான ரிசர்ச். நெய் தடவினாலும் தடவாட்டாலும் வலிக்கும். ஒரே ஒரு கேள்வி தான் பாட்டைக்கு முடியுதா, லாஸ்ட் கேள்வி. நோ சுத்தினது காவி கிடையாதுங்க, அது காலைல 4:30 மணி லைட்டு. எங்கள் அண்ணன் பண்ணி வச்ச லைட்டிங் அது. அவர் காவி வைக்கல, லைட் வச்சிருக்கிறாரு, உங்கள் கண்ணில் காவியாக தெரிஞ்சிருக்கு. அந்த டயலாக் சொல்லக்கூடியது. அப்போ ஆளுக்கு நீ ஒரு சட்டம் சொல்லுவ, ஆளுக்கு நம்ம ஆளுக்கு ஒரு நியாயம் சொல்கிறோம்ல,
ஆளுக்கு ஒரு நியாயம் இருக்க முடியாதுங்கிறது ஆளுக்கு ஒரு சட்டம் இருக்க முடியாது. இந்தியாவில் ஆக்சுவலாக கிரிமினல் லா ஒன்று தான், சிவில் லா தான் மல்டிபிள். நமக்கு வந்து இந்து சிவில் லா இருக்குது, இஸ்லாமிக் சிவில் லா இருக்குது, சிவில் லா தான் வேறு, யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கிரிமினல் லா ஒன்று தான். அதுதான் நம்ம சொல்கிறோம். அந்த படத்தில் டயலாக் வச்சு வந்து அந்த வரி தான். இது வந்து எப்பா நீ ஒரு நியாயம் சொல்லுவா, இன்னொருத்தர் ஒரு நியாயம் சொல்லுவான், அப்படியா இருந்துக்க முடியாதுப்பா. கொலை செஞ்சியா, ஆமாம் அது ஒத்துக்கிற, நேராக தூக்கில் போ, இவ்வளோதான். ஸோ வந்து அது சட்டத்தை தான் சொல்லுது. அதாவது இந்த படம் என்ன சொல்லுதுங்கிற மட்டும்தான் நான் சொல்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் நிறையா சொல்லுவார், அது நீங்கள் சாணக்கியா பாருங்கள். ரங்கராஜ் பாண்டே எங்கள் தனியாக ஃபுல்லாக பேசுவார். கடந்த காலம் இவ்வளோ வருஷம் படம் பண்ணுறோம், இது கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படம் பண்ணலன்னா அப்புறம் என்ன? இல்லை, எப்பவுமே வந்து நம்ம டே நைட் நம்மளே வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்ணும்போது நமக்கே தெரியும் எந்த டோனில் என்ன பண்ணணும். ஒரு பீரியட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பீரியட்லேயே வந்து கான்டெம்பரரி பண்ணும்போது எக்ஸ்டீரியர் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்ட்டு. ஸோ அதை வந்து கொஞ்சம் இந்த ஒரே ஒரு போர்ஷன் தான் என்டையர் ஃபிலிம்லேயே கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கிற ஒரு போர்ஷன். ஸோ அது கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் கூலாக இருக்கட்டுமே, இவ்வளோ ஒரு வயலண்ட்டாக இவ்வளோ இறுக்கமாக இருக்கிறதா கொஞ்சம் அந்த இறுக்கத்தை வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் அந்த ரொமான்ஸ் போர்ஷன். சார் இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இதில் வந்து ஒய்ஃப் கிட்டே அவர் வந்து போய் சொல்லிட்டு தான் போறாரு. ஒய்ஃப் கிட்ட கூட அவர் உண்மையை சொல்லலை. இந்த உலகத்தில் ஆக்சுவலாக படம் பார்த்தா நமக்கு தான் உண்மை தெரியுமே தவிர, படத்தில் இருக்கிற கேரக்டரில் எந்த கேரக்டருக்குமே எதுக்காக கொலை பண்ணாருன்றது தெரியாது. அவர் முழுசாக அதை மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ போலீஸில் கூட ஒய்ஃபு கூட அவர் காட்டி கொடுக்கல, என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் ஸ்கிரிப்ட் படி சொல்கிறேன், அவர் சொல்லவே இல்லை. இங்கே ஆக்சுவலாக படத்தில் எந்த கேரக்டருக்குமே தெரியாது அவர் எதுக்காக கொலை பண்ணாருன்றது. அதனால் அதில் தப்பிச்சவங்க தான் அவங்க ஒய்ஃபும். கடந்த காலத்தில் வந்து மரண தண்டனை வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணி கொஞ்சம் காலமாக வச்சுருந்தாங்க. கடந்த ஒரு 15 வருஷமாக வந்து மரண தண்டனை வந்து திரும்ப வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு வராங்க. இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அறிஞ்சு பிரிட்டிஷ் இந்தியா காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதாக அறியலை. அப்படி ஒரு பீரியட் நான் பார்க்கல. மரண தண்டனை இந்தியாவில் நம்ம ஏன் தேவைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது எப்பயுமே பொறுப்போடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு வந்து இந்த மொத்தமாக 75 வருஷ சுதந்திர வரலாற்றில் 75 பேர் கூட தூக்கில் போடப்படலை. அப்போ இன்னும் நான் வருஷத்துக்கு ஒருத்தர் கூடாது. அப்போ ரொம்ப ஃபில்டர் பண்ணி கவனமாக பார்த்து ஹீனியஸ் கிரைம்ஸ். நம்ம வந்து இதற்கு முன்னாடி இஃப் ஐம் நாட் ராங், இதற்கு முன்னாடி தூக்கிலிடப்பட்டவர் வந்து யாகூப் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அப்துல் கலாம் மறந்த அன்னைக்கு வந்து அவங்க தூக்கில் போட்டாங்க. ஸோ வந்து அது வந்து ரொம்ப ரேராக, அதற்கு பிறகே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் யாருமே போடல. ஸோ நம்ம வந்து மரண தண்டனையை நம்ம வந்து அமலில் வச்சுருந்தாலும் அரிதான வழக்குகள், ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால அது இருக்குது. இல்லை, பாலில் தண்ணி கலக்கிறதுன்றது காதல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேவா? அதே மாதிரி நான் ஒரு சைடோட நியாயத்தை மட்டுமே சொல்லலையே, இன்னொரு சைடோட நியாயத்தை வந்து ஜெயிலர் மூலமாகவும் சொல்லியிருக்கிறேன்ல. நான் ஒரு சைடோட நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இதுதான் சரின்னு நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே. வெற்றி சார் வந்து ஒரு குற்றவாளி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய நியாயத்தை சொல்கிறப்ப ஆப்போசிட்டில் ஈக்குவலாக வந்து பாண்டே சார் மூலமாக அது எந்த அளவுக்கு தப்புன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு சைடு பண்ணி இதுதான் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கேள்வி கரெக்டாக, நான் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி சொல்லி கடைசியில் பாண்டே சார் சொல்லிடுறாரு, இதுக்கு மேலே வந்து இந்த ஆர்குமெண்ட்டை வேணான்னு சொல்கிறாரு. ஏன்னா உனக்கு அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு, நீ பேசுறதுக்கான சுதந்திரம் கொடுத்துட்டேன், நான் நீ பேசிட்ட தெரிவிச்சிட்ட, கிளம்பு, அப்படி தானே சொல்கிறார். நான் எங்கேயுமே வந்து ஒரு சைடு வெற்றி சார் தான் கரெக்டுன்னு எங்கேயுமே சொல்ல. ஈவன் சுபவீர பாண்டியன் சார் கடைசியில் கன்சாலிடேட் பண்ணுறப்ப கூட ரெண்டு சைடுக்கான படம் தானே நம்ம பேசுகிறோம். ஆமாம் சார், 70s சார் நீங்கள் 74 பிறந்தீங்க, 72 தூக்கில் போட்டாங்க. 72 அதை புரிஞ்சுக்கிறேன். சார் நான் ரொம்ப கிளியராக, நான் ஏற்கனவே 2 ப்ரெஸ் மீட்டில் சொன்னது இப்பயும் நான் கிளியர். நான் வந்து மரண தண்டனைக்கு எதிரானவன் சார்.
சார் அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு குற்றவாளியும் அவன் குற்றம் செய்கிறப்ப அவன் வந்து ஒரு நார்மலான மனுஷனவே கிடையாது. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான் குற்றம் செய்ய முடியும்னு சொல்கிறேன் நான். அவனுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அப்நார்மலிட்டி கண்டிஷனில் தான் அவன் குற்றம் செய்கிறான். ஸோ அப்படியேப்பட்டவனை வந்து இன்னொரு அவனை மரணம்னு ஒன்று கொடுத்து அவனை சாகடிக்கிறத விட அவனை வந்து திருந்துறதுக்கான வாய்ப்புகள் மல்டிபிள் டைம்ஸ் கொடுக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, படத்தோட கருத்து கிடையாது, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது அபியூஸ் வந்து தொடர்ந்து இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பெண்ணு, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சைல்டு அபியூஸ் பண்றவங்களுக்கு என்ன மாதிரி சட்டங்கள் கொடுக்கலாம், அதை பத்தின உங்களோட கருத்து? இல்லை டெஃபினட்டாக வந்து மரண தண்டனை தான். அதுதான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் நான். ஏன்னா வந்து தப்பு பண்ணுறவன் வந்து அந்த டைமில் அவன் மனநோயாளி அப்படின்னு இருந்தால் அப்போ அவனுக்கும் தெரியுது யாரை பண்ணணும் யாரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் தெரியுதில்ல. அப்போ தெரிஞ்சு தானே அவன் பண்ணுறான். அப்போ அதை வந்து என்னால் மன்னிக்க முடியாது. அவனுக்கு மரணம் தான் முடிவு. சாணக்கியா பாருங்க, நிறைய டீட்டெயிலான விஷயங்கள். நீங்க கேட்காம இருக்கீங்க, நீங்க கேளுங்க. இல்லை படமே மொத்தம் 22 நாளில் முடிச்சிட்டோம். ஸோ கரெக்டாக ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் எடுத்தார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெளியே போர்ஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஏன்னா ஜெயில் போர்ஷன் வந்து ஒரே இடத்துல ஃபுல் டே காலையில் போயிட்டு நைட்டு வர மாதிரி ஒரே இடத்துல இருந்தது. வெளியே இருந்த போர்ஷன் கொஞ்சம் காத்தோட்டமாக கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்தோம். இல்லை அது நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும், அவங்க பார்த்தீங்களா. போலீஸ்காரன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லாமல் போலீஸ்காரர் நிற்கிறாரு அப்படின்னா வந்து நானும் சரியாக உள்வாங்கிக்க முடியும். இந்தியாட்ட நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, ஐரோப்பிய நாடுகளில் இல்லாத நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்மகிட்ட மனித வளம் ரொம்ப அதிகம், அவங்கள்ட்ட மனித வளம் ரொம்ப கம்மி. நம்மளோட பரப்பளவோட அவங்க அதிகம், அவங்க டென்சிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி. அதனால் சில அசௌகரியங்கள் இருக்கும். நம்ம வந்து அதனால் நம்ம வந்து அவன் சூப்பர் நம்ம கம்மி அப்படிங்கிற இடத்துல இல்லை. ஐரோப்பிய நாடுகளுக்கான பலம் அவங்கள்ட்ட இருக்குது, இந்தியாவுக்கான அட்வான்டேஜ் நம்மகிட்ட இருக்குது. சார் யாருது இல்லை சார், பழசு. அதில் நிறைய ரிசர்ச் பண்ணி பழசு தான் சார். அதுக்காக வந்து நான் ஸ்பெஷலாக வந்து நிறையா ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து வாங்கியிருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் கலெக்ஷன் பண்ணது அது பழசு தான் சார். அது அதான் ஸ்பெஷல் பர்மிஷன் சொல்கிறாங்களே சார், அதோட இது அதுதான் சார். நான் அதில் சொல்கிறதே வந்து அது வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் தானே சொல்கிறேன். மென்ஷன் பண்ணதே ஸ்பெஷல் லெட்டர் அந்த டைமில் வரும். நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு நீங்கள் ரெண்டு விஷயம் சார் அங்கே இது பண்ணுறாங்க. அதாவது வந்து அம்மாவை பார்க்குறக்கான பெர்மிஷன் வந்து அந்த ஆஃபீஸருடைய ப்ரொராகேட்டிவில் கொடுக்குறாங்க, உனக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன். அது தெரியும் அம்மா வந்து சிறைக்குள்ளே எப்படி அனுமதிக்கப்பட்டாங்கன்னு. தூக்கு தண்டனையில் ஜெயிலர் படிப்பார், அது ஏற்கனவே வந்த ஆர்டரு, அவருக்கு என்ன விவரம்னு சொல்லி தூக்கில் போடணுங்கிறக்கா படிக்கிறாங்க. அந்த ஆர்டர் காலைல 5 மணிக்கு வந்த ஆர்டரில் அம்மா வந்து ஸ்பெஷல் டிஸ்கிரிப்ஷன் அவர் ஆஃபீஸர் முடிவெடுத்து செய்கிறாரு. கிட்டத்தட்ட நீங்கள் பாதி கதாநாயகன் மாதிரி நடிச்சிட்டீங்க. முழு கதாநாயகனாக எப்போ இந்த கதையுடைய நாயகன் வந்து வெற்றி சார் தான். இல்லை அது எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து துணை நிற்கிற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். எல்லா கேரக்டருக்குமே அதில் பெரிய வெயிட்டேஜ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க லிசி மேடமோட ஆக்ஷனாக இருக்கட்டும், நம்ம சரவணன் சாருடைய ஒரு வெயிட்டேஜாக இருக்கட்டும், அந்த தலைவருக்கு வந்து திருட்ட சொல்லி கொடுத்து திருடுறா பாப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான எல்லா கேரக்டருக்குமே ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கூட அன்னெசரியாக இல்லை. அந்த டைமில் வந்து மற்றும் பலர் அப்படிங்கிறது வைக்கல. அதுவும் ஒவ்வொரு கேரக்டர் அப்படி தான் ஒரு கேரக்டர் வச்சிருக்காரு, அவ்வளோதான். ஹீரோ வந்து பண்ணுவீங்களா? நீங்கள் டைரக்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து ஹீரோயினா கூட பண்ண தயாராக இருக்கேன்.